ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு மினி விலாகாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே எந்த ஏரியாவுக்கு நாங்கள் ட்ரிப்பு போயிருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, நாங்கள் மூணாறு தாங்க போயிருந்தோம். 2 டேஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் மூணாறு. நாங்கள் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்ச உடனே, அதாவது 23ஆந்தேதி எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. 23 நைட் ஒரு 10 மணி போல் கிளம்புனோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு நாங்கள் மூணார் ரீச் ஆகிட்டோம். அதிகமான வீடியோஸ் நான் எடுக்கலைங்க. ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம். அதை நல்லபடியாக என்ஜாய் பண்ணணுன்ற கான்செப்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். அது நல்ல மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தாச்சு. வீடியோஸ் நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணியாச்சுங்க. போகிற இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மரங்கள்லாம் அவ்வளோ ஹைட்டில் இருந்தது. அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு கிளிப்பிங் தான். பார்த்திங்கன்னா அந்த தேயிலையெல்லாம் அவ்வளோ அழகாக பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மார்னிங் ஒரு 6 மணிக்கு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூமில் நாங்கள் ரூம் எடுத்தாச்சு. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ஒரு 10 o'clock இருக்கும்போது நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year முன்னாடியே சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஒரு 10-11 மாதம் ஆகுது. சரி, மறுபடியும் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது இங்கே மூணாரில் நம்ம தமிழ் அக்கா ஒருத்தவங்க சோபனா செல்வகுமார்னு இருக்காங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு இடையில வீடியோஸ் போடுறாங்க. இந்த மூணாரில் டவரே இல்லைங்க 2 நாள் சுத்தமாக. அந்த டவர் இல்லாத இந்த ஏரியாலையும் அவங்க விடாமல் வீடியோஸ் போடுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப வெல் ஃபுல்லாக எல்லாமே நமக்கு இருக்குது. இருந்தும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலையோ யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துச்சுங்க. சேனல் ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. சரி, அவங்கள ரீச் பண்ண முடியலங்க எனக்கு. அப்போதைக்கு நாங்கள் மூணாறு போகும்போது அவங்கள கிராஸ் பண்ணி தான் போயிருந்திருக்கோம். அவங்க இங்கே தான் இருக்காங்கங்கிற ஒரு ஐடியா எனக்கு தெரியலை. அவங்கள மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சோபனாக்கா, மறுபடியும் நாங்கள் மூணாறு வந்தோன்னா உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவோம். உங்களால் தான் மறுபடியும் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எப்படி மூணாறுலாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இங்கே பசங்க நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த லேக்கு கிட்ட தாங்க அவங்க கடை இருந்திருக்கு. எங்களுக்கு தெரியலை. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை. நெக்ஸ்ட் டைம் மூணாறு வரும்போது கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணணும். நாங்கள் ஃபேமிலியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் வரையாடை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவங்க. மேலே அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது. ரொம்ப ஒரு 3 மணி நேரம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல டைமை. சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பசங்க நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். தண்ணி ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. காலே வைக்க முடியல எங்களால். கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது டே 2. கம்பைன் பண்ணி தாங்க நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் இல்லாததுனால நாங்கள் எடுத்த வீடியோஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டு நாங்கள் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு காந்தலூர் போயிட்டோங்க நாங்கள். இது ஒரு
தேயிலை ஃபார்முக்குள்ளே போய் அங்கே போய் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.